மகர ராசிக்காரர்கள் பிள்ளையார்பட்டி காரியசித்தி மாலை என்ற அற்புதமான மந்திரம் காசிப முனிவர் ஏற்றியது. பந்தம் அகற்றும் ஆரம்பித்து பாசருவில் பசருவில் என்று முடியக்கூடிய மந்திரம் கேட்குது, சொல்வது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். நரம்பு உபத்திரம், தலைவலி சம்பந்தப்பட்டது, முதுகுவலி சம்பந்தப்பட்டது, எப்பொழுதும் ஜாயின்ட் பெயின்ஸ், உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் மகரத்துக்கு சனிதான் அதிபதி. நீங்கள் உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் நான் சொன்ன நல்லது நடக்காது. 7.5 சனியிலிருந்து பரிபூர்ண நிவர்த்தியை பெற்ற ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் லாபம், சந்தோஷம், குருவின் பார்வை உங்கள் ராசியிலே ஜூனிலிருந்து வருகிறது. ஆனால் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் உங்களுக்கும் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்வது தான் இந்த காலகட்டத்தில் நல்லது நடக்கும். பயணங்களில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? மகர ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய ராசி யார்? மகர ராசிக்காரர்கள். வண்டிகளில் வாகனங்களில் வித்தைகள் காட்டாதீர்கள். இளம் வயதை சார்ந்த மகர ராசிக்காரர்கள் வார்த்தைகளிலும் கூடா நட்பிலும் பிரச்சனைகளுக்கு ஆட்படுவீர்கள். வழுக்கலான இடங்கள் அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தூக்கத்தில் எழுந்து டக்கென்று பதட்டமாக ஓடுவதெல்லாம் கூடவே கூடாது. மொட்டை மாடிகளில் மிக கவனமாக பிடிமானம் கவனத்துடன் இருப்பது. நண்பர்களுடன் செல்கின்ற சமயத்தில் பால்கனியிலெல்லாம் உட்காது கூடவே கூடாது என்பதை மகர ராசிக்காரர்கள் முடிந்தால் குலதெய்வத்தை பார்த்து விடுவதும் பிள்ளையார்பட்டியை பார்த்து விடுவதும் பெரிய அளவுக்கு அனுகூலம். அதிகமான பொருள் சேர்க்கை, அதிகமான முதலீடுகள், அதிகமான பண அமைப்பு சேர்க்கக்கூடிய ராசிகளில் மகரம் வருவதும் தைரியம், இழந்த பெருமைகளெல்லாம் பெறுவதற்குண்டான அற்புதம் மகரத்துக்கு ஏற்படும்.